முதலாம் பிரசங்கம். இயேசுநாதர் பூங்காவனத்திலே தியானத்தோடு பாடுபட்ட குறிப்பிடம் காண்பிக்கப்படுவது. வானமும் பூமியும் விருட்ச மிருக பக்ஷி முதலான சகலத்தையும் உண்டு பண்ணினவரான சர்வ வல்லவர் பிதாச்சுதன் பிரசுத்தாவியாகிய திருத்துவத்தின் இரண்டாம் பேராகிய எங்கள் நாயகர் இயேசு கிறிஸ்து பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக தமது அனந்த செல்வபாக்கியம் உள்ள மோட்ச ராஜ்யத்தினின்று தக்க சமுத்திரமாயிருக்கிற பூமியிலே மனுஷனாக பிறந்து பாடுபட்ட அளவற்ற பாடுகளை பிரசங்கமாக இந்த தபச நாளையில் துவக்கம் பண்ணுவது. அதேனில் நெறிநீதி பொருந்திய சுகிர்த மகிமையுடைத்தான ரபதியான ராயனுக்கு தன் குடியானவன் செய்த துரோகத்திற்காக அவனை வதைக்க பதையிட்டு கொண்டு போகிறதை அந்த ராசாவின் குமாரன் கண்டு மகாதேவர் கருணையாயிறங்கி அவனை கொல்ல வேண்டாம், நான் அந்த குற்றத்தை உத்தரிப்பேன், அவனுக்காக நான் கொலையுண்பேன் என்றவன் விலங்குகளை தானணிந்து கொலைக்களத்திற்கு போவானாகில் அப்படிப்பட்ட காரணத்தை காண்கிறவர்கள் அந்த குமாரன் பேரில் எத்தனை தியாபட்சமாயினார்களோ. இந்த கிருத்தியத்தை மகா கீர்த்தியாக சகலலோகத்துக்கும் பிரசித்தம் பண்ணி செப்பு பத்தங்கள் எழுதி நித்தமும் நினைக்க மாட்டார்களோ, நினைப்பார்களே. அப்படி போலங்களுடைய ஆதி தகப்பனராஜன் செய்த பாவத்திற்காக அவனும் அவன் புத்தராயிருக்கிற சகல மனிச்சென்மங்களும் நரக மரணத்துக்கு ஏதுவாய் போகிறதை பிதாவாகிய சர்வேசுடைய மெய்யான குமாரனாகியவங்கள் நாயகர் இயேசு கிறிஸ்து கண்டளவில்லாத கிருபையோடு இறங்கி எங்கள் பாவ குற்றங்கள் எல்லாம் தாமே சுமந்தங்கள் போல் வரவிருந்த மரணத்தை விலக்கி எங்களுக்காக தாம் பாடுபடவும் மரணிக்கவும் செய்தாரே.